எல்லாருக்கும் வணக்கங்க. தலைவர் 173 இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. படத்தோட செட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் பூந்தமல்லியில் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில படத்தோட டைரக்டர் படத்தோட கதையை எழுதுற வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, படத்தோட கதை முழுசா ரஜினி சாருக்கு டைரக்டர் சொன்னதுக்கு பிறகு அந்த கதை ரஜினி சாருக்கு பிடிக்கும் பட்சத்தில் படத்தோட டைரக்டர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு வருங்க. அது வரைக்கும் படத்தோட டைரக்டர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நாம் பேசினாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதே சமயம் சிபி சக்கரவர்த்தி தலைவர் 173 ப்ராஜெக்ட்லேருந்து ஏன் வெளியில் போனார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேசவே வேணாம். அதுக்கு பதிலாக இந்த டைரக்டரை பற்றி ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த டைரக்டர் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. ஏன்னா இந்த டைரக்டர் கண்டென்ட் ஓரியன்டர் கமர்ஷியல் டைரக்டருங்க. படத்தோட கதையை எந்த அளவுக்கு நம்புவாரோ அதே மாதிரி படத்தோட திரைக்கதையும் அந்த அளவுக்கு நம்புவார். ஏன்னா ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருக்கும் இவர்கிட்ட. இவரோட ஒர்க்கை பற்றி பேசணும்னா 2 படம் தான் இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று ஓமை கடவுளே, இன்னொன்று டிராகன். ஸோ ஓமை கடவுளே படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு படத்தோட கிளைமேக்ஸில் வர கோட் சீன் ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா அந்தளவுக்கு லவ்வபுளான ஒரு மூவி ஒன்று கொடுத்துருப்பார். ஆக்சுவலாக ஓமை கடவுளை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக உருவாகுன்னு அஸ்வத் மாரிமுத்துக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாதுங்க. ஆனால் ஓரளவுக்கு வெற்றிகரமாக படம் ஓடினாலும் வணிக ரீதியாக பெருசாக ஓமை கடவுளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் போட்ட காசை அப்படியே எடுத்துட்டாங்க. படத்தோட தயாரிப்பாளர் செம்ம ஹாப்பி. அதே சமயம் அடுத்த கட்டத்தை நோக்கி அஸ்வத் மாரிமுத்து போகிறதுக்காண்டி ஏகப்பட்ட ஹீரோக்கிட்ட கதை சொல்லியிருக்காருங்க. ஆனால் எந்த ஒரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதையை ஓகே சொல்லவே இல்லை. அதனால தான் அஸ்வத் மாரிமுத்தோட நெருங்கிய நண்பராக இருந்த பிரதீப் ரங்கநாதன்ட்ட ஒரு கதை ஒன்று சொல்லி அந்த கதை தான் டிராகன் படமாக உருவானுச்சு. படம் எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ டிராகன் படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு போரே அடிக்காது. அதே மாதிரி தான் ஓமை கடவுளையுமே. ஏன்னா அந்தளவுக்கு படத்தோட கதையும் சரி படத்தோட திரைக்கதையும் சரி செம்மையாக இருக்கும். ஸோ படத்தோட கதையில் எந்த அளவுக்குமே சலசலப்பு இருக்காது. எப்படி சொல்கிறதுனா இந்த போரிங்கான விஷயம்லாம் இருக்காது. ஸோ நீட்டான ஒரு திரைக்கதை இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஓமை கடவுளை படத்துக்கும் டிராகன் படத்துக்கும் அவ்வளோ வேரியேஷன் காட்டியிருப்பார் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ அஸ்வத் மாரிமுத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தை இவர் டைரக்ட் பண்ணுவார்னு இவர் நினச்சி கூட பார்க்கலங்க. ஆனால் 2-3 தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு. ஸோ கதை சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரை செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை மட்டும் சொல்லலை, 2 கதை சொல்லியிருக்காரு, முழுசாக நரேட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த டைம் நாம் படம் பண்ண வேணாம், எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நாம் கண்டிப்பாக படம் பண்ணுவோம். ஒன்று நாம் பண்ணணும், அப்படி இல்லைனா கமல் சார் பண்ணணும், அப்படி இல்லைனா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கதையை பண்ணணும். ஏன்னா இந்த கதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக படத்தோட கதையில் வர அந்த வில்லன் கேரக்டரு செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கதையை பற்றி தெளிவாக பாராட்டி சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தானே கேட்க வரீங்க. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவை நான் தெரியாதனமாக பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததுனால தான் எனக்கு இவ்வளோ விவரம் தெரிஞ்சு, இல்லைனா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, மேட்ருக்கு நான் வரேன். இப்போ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தலைவர் 173 படத்தோட டைரக்டராக உருவாகியிருக்காரு. ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் சரி, அதாவது கமல் சாரும் சரி ரஜினி சாரும் சரி, அந்தந்த டைரக்டராக தேடுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட முன்னாடி கதை சொன்ன அஸ்வத் மாரிமுத்துவே நாம் ட்ரை பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் சொன்ன கதையை டெவலப் பண்ணுங்கள், பாண்ட் ஸ்கிரிப்டை என் கையில் ஒப்படைங்க, கமல் சார்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் 2 பேரும் பாண்ட் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு
எங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் பட்சத்தில் நாங்கள் உங்களை டைரக்டராக வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நொடி வரைக்கும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக தலைவர் 173 படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தெளிவாக செஞ்சுருக்காங்க. அதுவும் இன்ட்டோட எப்படி சொல்கிறதுனா எப்படி சொல்கிறதுனா சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு பர்த்டே வந்துச்சுங்க. இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக அஸ்வத் மாரிமுத்துக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ட்விட்டரில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நிறைய பேர், நான் உள்பட, எப்பா டைரக்டர் வந்து இவர் தானா, என்னப்பா சொல்கிறீங்க, இவரெல்லாம் வந்து ரஜினி சார் படத்தை டைரக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் யோசித்தேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் யோசித்தோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்க்குறப்ப எப்பா 2 படம் வந்து இவரோட டைரக்ஷனில் வந்திருக்கு. 2 படத்துலையுமே எந்த ஒரு குறையுமே கிடையாது. பர்டிகுலராக வந்து டிராகன் படம் சக்க போட்டுச்சு. 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் டிராகன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட மைலேஜ் எப்படி இருக்கும், அந்த படத்தோட அந்த அவுட்புட்டு எப்படி இருக்கும், இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, அஸ்வத் மாரிமுத்தை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ஓரியன்டட் கமர்ஷியல் டைரக்டருங்க. ஏன்னா இவரோட டைரக்ஷனில் ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக படத்தில் கதை இருக்கும், அதே சமயம் மெசேஜும் இருக்கும், அதே சமயம் பக்கா கமர்ஷியலில் ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு தகுதியான ஒரு டைரக்டர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிபி சக்கரவர்த்தி, சுந்தர் சி இவங்க 2 பேருமே இந்த ப்ராஜெக்டை வேணான்னு சொன்னதுக்கு பிறகு அஸ்வத் மாரிமுத்து கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து சரியான ஒரு டைரக்டர் தான் இந்த ப்ராஜெக்ட்டு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரின்னு கூட. கிட்டத்தட்ட வந்து படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விடவே இல்லை, அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ தான் ரஜினி சார் வந்து ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டாக முடித்தார். முடித்தது மட்டும் இல்லை, படத்தோட டப்பிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காருங்க. ஏன்னா கொஞ்சம் டப்பிங் ஒர்க் தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி 75% டப்பிங் ஒர்க்கை ரஜினி சார் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ரஜினி சார் வந்து உதகையில் ஓய்வெடுக்க போயிருக்காங்க. ஸோ ரஜினி சார் திரும்பி வரத்துக்கு முன்னாடி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் படத்தோட கதையை கம்ப்ளீட்டாக வந்து பாண்ட் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி சார்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ரஜினி சார்கிட்ட மட்டும் இல்லை, கமல் சார்ட்டையும் ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக இவர் தான் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள். அதே சமயம் காஸ்ட்லியான ஒரு ப்ராஜெக்டை வந்து சுந்தர்சியும் சிபி சக்கரவர்த்தியும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நாம் இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ண தான் போகிறாங்க ஃப்யூச்சரில். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு படத்தை அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே சமயம் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சிம்புவுக்காண்டி ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏஜிஎஸ் பேனரில். கிட்டத்தட்ட இந்த ஏஜிஎஸ் பேனர் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஜினி சார் படத்தை நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து என்ஓசியை வந்து நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் ரஜினி சார் படத்தோட அந்த டைரக்ஷன் வாய்ப்பு அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்தோம், அவரால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே சமயம் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து சிம்புட்ட ரஜினி சார் படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு இப்போ திரும்பவும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுனால சிம்பு அவர்கள் வந்து ஓகே நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா எனக்கும் ஒர்க் இருக்குது. அசுரன் படம் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்மால் ப்ராஜெக்ட் ஒன்று நான் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படியும் வந்து டைம் எடுக்கும். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா
என்ஓசி கொடுக்க இப்போ வரைக்கும் தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து கமல் சாரும் சரி, ரஜினி சாரும் சரி, அஸ்வத் மாரிமுத்தும் சரி என்ஓசி வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த தடவை கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனைகளும் சரியானதுக்கு பிறகு தான் வந்து, அதாவது என்ஓசி ப்ராப்ளம், அப்புறம் வந்து கதை பிரச்சனை, அப்புறம் வந்து லொக்கேஷன் பிரச்சனை, அப்புறம் வந்து சால்ரி பிரச்சனை, அப்புறம் வந்து பட்ஜெட் பிரச்சனை, இந்த 5 பிரச்சனையும் சரி பண்ணதுக்கு பிறகு தான், ஆரம்பத்திலே சரி பண்ணதுக்கு பிறகு தான் படத்தோட டைரக்டர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு முடிவை யார் எடுத்திருக்கா தெரியுமா? ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், அதாவது கமல் சார் திட்டவட்டமாக முடிவு எடுத்திருக்காரு. ஸோ நேர்த்தியான ஒரு முடிவு தான். ஏன்னா 2 தடவை ப்ராஜெக்ட் டைரக்டர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால 2 டைரக்டருமே இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால 3வது தடவை திரும்பவும் ஏற்கனவே நடந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் இப்படியாப்பட்ட ஒரு முடிவை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து கடைசியில் ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் மேக்ஸிமம் கொஞ்ச நாள் தான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டை மென்ஷன் பண்ணி தான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கண்டிப்பாக வருங்க. ஓகேங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.